வந்துலனே என்னண்ணா ஓடி போடு டேய் 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 வாடா உனக்கு என்னடா நேரத்துல என்னடா தலையெல்லாம் பைக்காரனாடா அவன் பைக்கிட்ட என்ன அப்படி பொம்பளைகளை கண்டா என்ன என்னடா ஏகிறா அடிக்கிற வேணாம்டா ஏய் ஷாட் அல்லா ஜாட்டி மேல போச்சு வா கயாக்கா என்னது என்னதுடா ஐயா வாயில போட்டு ஐயோ வா வா டேய் வந்து தொலைடா சொல்ற வாய் திறந்து எங்க போகட்டும் எங்க போறங்கற கோயில் பூஜேரியா போடியே போ சொல்லு அவர் நல்லா இருக்கும் எந்த கேங்க்கு வாய் அப்படியே அவன் அப்பால கூத்தியாட்டு காமிக்காதடா அவனுக்கு கெட்ட வார்த்தை பிடிக்காதா அதை பத்தி பேசாது ஏன்னா அண்ணா பழவலன்னு வாழை தண்டாட்டம் தலை தலைன்னு தக்காளி பழமாட்டம் அப்படியே ஒடிச்சு மடியில கட்ட மாதிரி இன்னார வேலையில வந்திருக்கிறனே என் கூட பேசுறதுக்கு குச்சி இல்லையா அறுத்தா ஒரு சம்பா நம்பிட்டா அவ்வளவு குஞ்சுக்கு என்ன தரத்துல வேணும்னு மட்டும் கேளு என்ன தரத்துல வேணும் சின்ன குஞ்சு வேணுமா பெரிய குஞ்சு வேணுமா கட்ட குஞ்சு வேணுமா கருப்பு குஞ்சு வேணுமா வெள்ளை குஞ்சு வேணுமா என்ன குஞ்சுன்னு கேளு ஆறுதாவது வாங்கி தரேன் அவளுக்கு பிளாக் குஞ்சு தான் பிடிக்கும் அப்படியே என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லையா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆளு என்கிட்டயா கேட்ட யார்கிட்ட போய் அந்த கேட்டுக்கிறேன் ஏமா உன்ன பேசுறதுக்கு ஆளு வாய் எப்படி காமிக்காத அவருக்கு ஏய் என்ன பேசுறான் நான் பாரு டேய் இறா உனக்கு என்னடா வாங்காலி அடிக்குது என்ன பேசுறாடா பேசி தொலை வா இங்க இருந்து சரி நம்ம அமர்கோத்தில இருந்து ஃளைட் எடுத்துக்கிட்டு சேலம் போறேன் என்னத்துக்கு சாவறதுக்கா இங்க ஃளைட் எங்க கூதியிலே நிக்கும் ஐயோ அட படுபாகல நீ வா கோப்பை சொல்லுமா சொல்லு பாரு சேலத்துக்கு போனேன் ஆளு கூட்டத்துக்கு பேசுறேன் எனக்கு எல்லாம் நாசமா தான் போவேன் பத்தாகறப்பா ஓய் ஏகண்ட பாப்பா பாரு நான் கூட கட்டி போய்க்கிறது நீ எனக்கு பேசுற பாக்குறா உங்க ஒப்பங்கிறாங்கடா ஏன்டா இப்படி பண்ற எங்க அப்பா எந்திரிச்சு ஓடி உன்னை நம்பித்தானே நான் போனேன் இல்லைங்க உங்களை நம்பி நான் அவனை பாக்குறதுக்கு போனேன்ல போன இடத்துல என்ன நரிக்கான்னு குத்துறான் இல்ல அவரு காம்பவுண்ட் ஜீவி வச்சுன்னா அது வெளியே வந்துருச்சுன்னா கரும்பு காம்பு வச்சிருந்தானா குத்தி பிடிச்சான் ஏன்னா எனக்கு வலி எடுத்துக்கிச்சுன்னா ஏன்டா இப்படி பண்ற வலிக்குதான்டா அதுக்கு நான் ஆயில்மெண்ட் போடலாமான்னு கேளு ஆயில்மெண்ட் வேணுமான்னு கேக்குறான் இதெல்லாம் நல்லா இருப்பியா நீ அந்தாடு போ அவங்க நான் பேசுறேன் டேய் அட மாடு கட்டவுடனே ஈடு கட்டவுடனே ஆதி விடுது தேவட விடுது ஆடு கால புண்டை வாயில வலிச்சறத வீட்டுக்கு போறவனே அட மாடு கட்ட புண்டையில கீழ டேய் கால கட்ட போறவல அவர கட்ட போறவல கல கட்ட போறவல பெச்சால போறவல அட தேவட கூதி ஆடி சொன்ன வாயால வாக்க நண்ட விட்டு வா கடிச்சு விடுவேன் என்னைவா ஆமா டேய் என்ன எல்லாம் பொம்பளைக்கு நானும் பொம்பளை நினைச்சு விடாத பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை பூஜையில வந்து போட்டு விடு பாரியாப்பா மோசமான ஆளு ஆம்பளை தாண்டி பெருசு ஆமா ஆம்பளை பெருசுக்கறியே ஆம்பளை எந்த விதத்துல பெருசு எதிரியுமே ஆம்பளை தாண்டி பெருசு என்னடா ஆம்பளை ஓக்கு வந்து டேய் மூடிட்டு போற தேவட விடுதே என்னால கேப்பேன் என்ன அப்படி எடுத்து புடிச்சனா வெச்சுக்க எடுத்து புடிச்சனா தண்ணி வர வரைக்கும் விட மாட்டேன் ஒன்னாலாவது நான் தான் எடுத்து கொடுக்கணும் என்ன எதை கேக்குற நீ என்ன சொல்ற குஞ்சு யா என்னடா ஆம்பளை தாண்டி பெருசு ஆம்பளை பெருசு இல்ல பொம்பளைக்கு தான் பெருசு ஆம்பளை தாண்டி பெருசு பொம்பளைக்கு தாண்டா பெருசா இருக்கு பெருசு உனக்கு கிருத்தத்தை ஜோடுதாரு ஆம்பளை தான் பெருசு பொம்பளைக்கு தான் பெருசு ஆம்பளை தான் பெருசு பொம்பளை தான் பெருசு பாக்குறியாப்ப நம்ம ஆம்பளைங்களுக்கு பெருத்த அவமானம் வந்துற போது நம்ம ஆம்பளைக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரே ஆளு தட்டுனே டேய் தட்டுனா குஞ்சா எடுத்து போடுவனே ஜபார் என்ன அட்டுனா சத்துமா
என்ன பொம்பளைக்கு சப்போட்டா ஓட்டெல்லாம் அந்த மாதிரி தான். ஓட்டு ஒரு ஓட்டு கூட உருப்படி இல்லாதெல்லாம் டூப்ளிகேட் ஓட்டு. நம்ம ஆம்பளைங்கெல்லாம் அத்துலி உண்டு சாமானத்துல மயங்கி போயிட்டாங்களா? என்னத்துக்கு கண்டு அப்படி கத்துறேன்? சரி நீ கேட்டு பாரு யாராவது தட்டுறான். தட்டி போட்டீங்கன்னா கொட்டை பள்ளிங்களா அவங்கள அவளுக்கு நல்லா இருக்காது. மண்ணள்ளி கொட்டி போயிடுவேன். பொம்பளை கட்டி வச்சுக்கிட்டா பொம்பளை எப்படி அறுத்துட்டுருவாங்கடா? பாக்குறியா? பாக்கலாமாடா? பாரு பாரு. நான் கேக்குறேன், ஒரு பக்கம் ஒரு ஓட்டு கூட இல்ல. ஒரு இத்தனை ஓட்டு விழுந்துருக்கு. அந்த 4 பிஞ்சுக்கு தோல் கூட வந்துருக்கு. எனக்கு விழுந்து ஓட்டு அவளுக்கு. சரி, இங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பாத்துக்காங்க. கோமாளி போய் நம்மள எப்படி எல்லாம் கேக்குறான்னு. பொம்பளைங்க தான் ஜெயிப்புனா நல்லா ஜோரா கை தட்டுங்க பாக்கலாம். தட்டுங்களே பொம்பளைங்களே. ஏதோ பழைய நினைப்பு இருக்குதா? அதனாலதான் நீ தட்டுற. பாத்தியா பொம்பளைங்களுக்கு எத்தனை ஓட்டுன்னு? இப்ப பாக்குறியாப்ப நம்ம அவமானத்துல போக கூடாது. ஐயோ ஆம்பளைங்கன்னு ஒரு தட்டு தட்டி விடுங்க. என்னடா ஐயோ நான் பொம்பளைங்க கத்துறேன். எனக்கும் இருக்குதாயா ஓட்டு? இருக்குது. இந்த 4 பசங்க இல்லன்னா உனக்கு இப்பவும் சொல்றேன் நான் ஆம்பளை தான் மறிச்சுங்கிறேன். எத்தனை முறை சொன்னாலும் எத்தனையோ முறை சொன்னாலும் பொம்பளை தான் பெருசு. பந்தயம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்டா. இங்க ஒரு சோடா பாட்டில் என்னத்துக்கு வைக்கணும். சரி, சரி. பந்தயம்னா எல்லாமே வைக்கணும். சரி, அங்க ஒரு சோடா பாட்டில், இங்க ஒரு சோடா பாட்டில். இந்த இடத்துல நின்னு எடுத்து புடிச்ச மூத்தரத்தை விட்டா கீழே ஒரு சொட்டு கீழே ஊத்த கூடாது. சோடா பாட்டில் நமக்கு முடியுமா? யாராலயே முடியறது? ஆம்பளைங்க எங்களால ஆகும். எப்படி ஆம்பளை தானே பெருச்ச? சரி, உன் வீரத்தை உன் ஆம்பளை வீரத்தை நீ சொல்லிவிட்ட. நானும் ஒரு பொம்பளை தான். ஆமா. ஏண்டா டே இப்படி நான் ஒரு வட்டமா ஒரு பாத்தி கட்டிக்கிறேன். ஓ வட்டமா ஒரு பாத்தி. ஆமா, ஒரு பொட்டு நினையாத வட்டத்திலேயே நான் விடுறேன். நீ விடு பாக்கலாம். எடுத்துட்டா கோடில போட்டுட்டு போவோம். ஏன் மத்தல ஏறறேன் இப்படி அடிச்சு புடிச்சிட்டு விட்டு அடிச்சு புடிச்சிட்டு விட்டுனா அடிச்சுடா. சரி இதெல்லாம் நீ ஜாவிச்சு விட்ட. இத இன்னொரு பாட்டி வைக்கிறேன். என்ன பாட்டி? நீ ஒரு 10 பிரச்சனை கட்டு, நான் ஒரு 10 பொண்டாட்டி கட்டுறேன். சரி, ஒரு வருஷத்துல நான் 10 பேத்துக்கு பிள்ளை கொடுக்குறேன். நீ கூட பாக்கலாம். இந்த பிள்ளை 10 ரூபா வாங்கும். பொம்பளைங்க இல்லன்னா நீ பிறந்திருக்கவே முடியாது. ஆம்பளை இல்லனா நீ என்னடி பண்ணுவ? உன்னை பெத்தவளே ஒரு பொம்பளை தான். அதுக்கு காரணமா இருந்தவனே ஒரு ஆம்பளை. ஏண்டா அம்மா 10 மாசம் சுமந்து பேக்காத நீ எல்லாம் எப்படி பிறந்திருப்ப? அதுக்கு எங்க அப்பா வேலை செய்யாது. எப்படி எங்க அப்பா எங்க அம்மா 10 மாசம் செஞ்சிருப்பா? இல்ல முட்டி வேலை. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் ஒத்து போலாமா? பின்னாடி போலாமா? என்னத்துக்கு? அதுக்கு தான் ஒத்து போ. நீ மூடிட்டு உட்காருடா. அப்பா நீ கண்ணு மூடிக்காடா. அவனா மூஞ்சியும் என்னடா ராய் பரியாடி கெஞ்சியா இருக்கிறான். என்னால வளரிட்டு அப்பா சொல்லி கொடுண்டா. ஏன்னா அண்ணா மாடு ஒண்ணு சேர்ந்தா மலையேறலாம். நீ நானும் ஒண்ணு சேர்ந்தா சனையாத்தலாம். எதுல இல்ல எதுவுமே பண்ண முடியாதுங்கறியா? நான் உன்னை லவ் பண்றேன். என்ன சொல்றீங்க? சத்தியமால. அப்படியா? ஒரு பாடல் ஒண்ணு பாடுங்க பார்க்கலாம். பாட்டு மாட்டுக்கரவே லாவோ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டுக்கரவே லாவோ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க. தோட்ட போட்ட மயில கால தோட்ட மேய பாக்குதடா. மாட்டுக்கரவே லாவோ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. போகாத பாதையில போக கூடாது, சும்மா சுத்திக்கிட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாது. போகாத
வம்சத்துல இருந்து பாட்டு பாட பாடு. எங்க பாடு பாக்கலாம். ரோசா பூ சின்ன ரோசா பூ. இதுக்கு மட்டும் நான் தாளம் சொல்றேன்னா தாளம் சொல்றீங்க சொல்லு. புல் புல்தா சின்ன புல் புல்தா. உம்பேர சொல்லும் ரோசா புல் புல்தா. அடியே போச்சா அண்ணா இன்னும் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் ஆனாக பிற தப்பமார்களும் ஆமா பெண்ணாக கூடிய அருமை கூடிய தாய் தந்தைமார்களும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு முகலும் அழகு திரு பொன்னாடு ஏன் நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அதாவது ஓங்காளி அம்மனுக்காக பௌத்த வழியில இருக்க ஓங்காளி அம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த நாடகம் அரங்கேற்றம். ஆமா இன்று ஒரு நாடகத்தையும் சதுநாட்டில் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்று ஏற்காடை சேர்ந்த அஜித் அண்ணாவை சார்பாக ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? புல்புல்தா. என்ன நாடகம்? இருட்டடி வீரி புடுகாச்சோரம் சண்டை. அப்ப தூக்குறாணி அமித்ராஜா நடத்தலாமா? சும்மா என்னடா நாடகம்? அதாவது பத்மாவதி நரபலி இல்லை என்றால் பகர்தத்தன் பட்டாபிஷேகம். ஆமா பத்மாவதி நரபலி. ஆமா இல்லை என்றால் பகர்தத்தன் பட்டாபிஷேகம். இந்த நாடகத்தில் நான் யார்? புல்புல்தா. யாரம்மா? என்னுடைய பேர் தெரிந்தாயே என்ன? இல்லம்மா தெரியல. இப்போது தெளிவாக சொல்லுங்கள். என்னங்க நாயகுலாயி? அம்மா வாழ பருவம் உள்ள சோழ குயில போல வாழ பருவம் உள்ள சோழ குயில போல மேகம் பளபளக்க மின்னல் ஒளிய போல மேகம் பளபளக்க மின்னல் ஒளிய போல. ஆமாண்டி என்னுடைய பேரோ வரதவல்லி. உங்க பேர் வரதவல்லி. ஆமா அப்படி வரதவல்லியாக இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்தாரே தாய் தந்தைகள் யாரு அவங்க? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடி அங்கத்திலே சுமந்த தாய் தந்தை யாரு? எங்களால இவ்வளவு தூரம் கேக்குறல்ல அதனால எப்படித்தான் பெத்தாங்க? சரியான சங்கட்டமாகுதா? எங்க அம்மாளுக்கும் எங்க அப்பனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லயும் விட்டாங்க. எங்க அப்பன் போனா அப்படி உள்ள பூந்து போய் எங்க அம்மாளத்துல என்னத்த பார்த்தா அப்படியோ எதை பார்த்தா அப்படியோ ஓடி போயிட்டு அப்படியாயா? ஏண்டா தெரியல.
என்னாச்சு? அப்புறம் எங்க அம்மா நமக்கு அப்புறம் ஒரு பையன் வேணுமேன்னு சொல்லி அனுபவிச்சுக்க என்ன பெத்துக்கிட்டான். என்ன ஊசிக்க? ஏன்டா உங்க அப்பா யாருன்னு கேட்டு என்னன்னு சொல்லுவேன்? ஊச்சின்னு தான் சொல்லுவேன். நான் ஊச்சிக்காண்டாயா புல் புல்டா அப்படி நான் எப்படி பிறந்தவன்? எப்படி என் தாய் தந்தை யாரு? யாரு சொல்லட்டா? சொல்லம்மா. அம்மா மத்து பாதோ நாட்டு மத்து. ஏன்டா உனக்கு தெரியாது? அம்மா யாருகிட்ட போய் பார்த்தானே எனக்கு தெரியுமா? எங்க அம்மாவா? என்ன சொல்லிவிட்டா போனா எல்லாத்துக்கு எங்க போறதுனா? அது இல்லடி, என் தந்தையாரோ சந்தனராஜன். உங்க தந்தையோ சந்தனராஜன்? என் தந்தை ஒன்று இருந்தால் தாய் ஒன்று வேண்டும் இல்ல? ஆமா. என் தாயாரோ சகுந்தலா தேவி. தாயோ சகுந்தலா தேவி? ஆமாண்டி. அப்படி இருவருக்கும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? அம்மா, ஒட்டிக்கு ஒருவளாக தாய்க்கு தலைமகளாக நான் பிறந்து ஒத்தியா பிறந்தீங்க? ஆமாண்டி. போதும் போதும். ஏன் ஊர் மேல போறதுக்கு என்னது?
ஒத்தியா பிறந்த ஊர் மேல போவாங்களா? என்னன்னா நீ நல்ல பொம்பளையா? ஏடா புண்டவாயன்னு கேட்டு புடுவேன். எப்படியா முண்டையான்னு கேப்பேன். என்னால பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? மோசமான ஆளு நாளாம். என்ன பண்ணுவேன்? டேய் என்ன எக்கச்சக்க ஏடா வார்த்தை என்கிட்ட பேசுறேன்னா தலைகளாக தொங்குட்டும் ஆணுறுப்பி அடியோட அறுத்து புடுவேன். புண்டையை கிழிச்சு புடுவேன். நீ கொலை முடிட்டு உட்காந்து வேலைக்கு போற. அம்மா அப்படி சந்தன ராஜனுக்கும் சகுந்தரா தேவிக்கும் நான் பிள்ளையாக பிறந்து ஒட்டிக்கு ஒருவனாக பிறந்து என்ன அண்ணா எனக்கும் ஆயி போச்சுனா போய் கழுவிட்டு வாமா போமா. போ என்னத்த ஆயி போச்சு. அது இல்லைங்க நான் வீட்டுக்கு தூரமாயி போயிட்டேன். ஒரு 7 கிலோமீட்டர் போய் வீட்டுக்கு தூரமா? எதுக்கு வீட்டுக்கு தூரமா போன? அதுவும் இல்ல என் கையில ஒரு கையில வேப்பந்தலையும் ஒரு கையில எலுமிச்சை பழத்தையும் கொடுத்து என்ன மூளையில உட்கார வச்சாங்களே. அப்ப பேய் பிடிச்சிருக்கோம். ஐயோ அது இல்லன்னா நான் வந்து புளிய கரைச்சு குடிச்சு விட்டேன். பைத்திய புண்டையா? புளிய கரைச்சு குடிச்சா பவத்தால போயிடாதா? அது இல்லைங்க என்ன மூளையில உட்கார வச்சு என் தாய் மாமன் மூளையில உட்கார வச்சு எனக்கு கொடுத்தா அப்படியே ஓம்பு கொடுத்தா அப்படியா? ஏங்க அது இல்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குது. உன் காதுல விடுறமா? காதல என்ன மோத்திரத்தை விடுறியா? உன் காதுல சொல்றேன். சொல்லாய. ஓ கீழ்வாய் வெத்தலை போட்டுக்கிச்சு. அது உனக்கு தெரியாது. பெரிய மனுஷன் அடியே புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். தக்க 16 தெரிந்த ஒரு தக்க பருவங்க யானை. பருவத்து வந்தியா? ஆமா. ஜனவூச்சி போட்டிருப்பாங்களா? கோலாச்சி தெரிஞ்சியா? பருவத்துக்கு வந்தா கோலாச்சி தெரியும். இல்ல நான் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைந்தேன். ஆமா. அப்புறம் கொட்டை பழம் மட்டும் பச்சாங்களா? கம்முனுக்க மாட்டீங்க. என்னடா அப்படி மண்ணலி தலை மேல கொட்டுறப்ப மங்கை பருவம் அடைந்த உடனே என்னை யார் மாலை இட்டா? மாலையில எடுத்துக்கிட்டாங்களா? ஆமா. வலிக்குமே. எதுக்கு மாலையில எடுத்தா? என் புருஷன் நான் நாடிப்புடி டாக்டராயா? என்ன புடி டாக்டர்? நாடிப்புடி டாக்டர். நாடி பார்த்து நான் சொல்லுவேன். சரி சொல்லு பாக்கலாம். ஐயோ அதிகமா உனக்கு வெள்ளப்படுமே. ஏடா ஒரு தங்கச்சி கிட்ட தான் பேசுறேன். உனது கணவர் யார்? மன்னவர் யார் தெரியுமா? அம்மா மாலை முடிந்த மன்னே
ஒரு பிள்ளைங்க வாயை திறந்து பாடுறதுக்கு இல்ல வாயை திறந்து அவன் என்ன புட்டிக்கு வண்டி போட்டா ஓப்பு கொடுக்க போறியா வாயை திறந்து பாரு நான் வாயில வைக்கிறேன் குமிச்சாண்டா கொலால வைக்கிறேன் பாக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கு வா என்னடா நல்லா இருக்குதுக்கா நாசமா போயிருவீங்கடா. ஏய் சாப்பிடாதடா நான் வண்டியில போறேன்டா. வண்டியில தானே போறேன். லாரி பஸ் எத்தனை வருது? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயா பாத்து வாடா. அந்த மாதிரி பண்ணாதடா. அப்படி பண்ண மாட்டேன். பாவம் அந்த புள்ள. பாவம். டேய் இருடா. ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னு நீ கேட்கலாம். ஏன் கோவம்? எவன் தான் வச்சிட்டு திரியறான். தப்பிட்டே இல்லடா. சரி போ. போய் உட்காந்து தொலைடா போறேன். அங்கேயே உட்காந்துட்டு அது வேர் பிடிச்சிட்டு அப்புறம் அடிக்கடி செக் பண்ணு. நான் யாரை மாலையிட்டு யாரை என் மன்னவரின் பெயரோ வரதராஜன். உங்கள் மன்னவரோ வரதராஜன்? ஆமா. ஆகட்டும். அப்படி வரதராஜன் வரதவல்லியாக இருந்துட்டாலும் அடியே எங்களுக்கு என்று எத்தனை குழந்தைகள்? எத்தனை? சரியாக தாய்க்கு தலைமனாக ஒண்டிக்கு ஒருவனாக ஒரே மகன். ஒரே பையன்? ஆமா. சரி பரவாயில்ல. அதுக்கு மேல உனக்கு பிறக்காது. என் பையனை பார்த்தனா நீ அந்த இடத்துல நிக்கிறவனா? என் பையன் எப்படி இருப்பான்? எப்படி எங்க பேரு பையன் அந்த அம்மா நாடு செவன்னு கருப்பா இருப்பான். செவச்சவனு கருப்பான். அவன் பைத்தியம் அவனை கண்டுக்காதது. இன்னைக்கு அம்மாச்சி தெரியல. இன்னைக்கு அம்மாச்சியில் அப்படித்தான் இருக்கும். ஆமா ஆமா. இன்னைக்கு அம்மாவாசை வேறையா? அடியே அப்படி இருந்துட்டாலும் என் மகளாகப்பட்டவன் பலிசூரன். பலிசூரன்? ஆமா. சரி சரி அம்மா. இன்று தினமாக வந்திருக்கிறீ என்ன காரணம்? உனது கணவர் அழைத்திருக்கிறார். அப்படியா? ஆமா. போலாம். மன்னா